சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது எப்படி வந்து ஒரு போதை பழக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோமோ அதுக்கு கொஞ்சமும் குறையாம ஈக்குவலான விஷயம் தாங்க டீ குடிக்கிறது. ஏன்னா அது ரெண்டும் நம்ம எப்படி விட முடியாம அடிக்ட் ஆகிறோமோ அதே மாதிரி தான் ஒன்ஸ் டீ குடிக்க பழகிட்டீங்கன்னா அதை நம்மளால விட முடியறது இல்லை. உலகத்துல 80% பேர், உலக மக்கள் தொகையில 80% பேர் டீ குடிக்கும் பழக்கத்துக்கு ஆளா இருக்கிறதா சொல்றாங்க. பல வகையான டீக்கள், பிளாக் டீ, கிரீன் டீ, மில்க் டீனா டிகாஷன்ல பாலை கலந்து குடிப்பது, இப்படி விதவிதமான டீக்களை குடிப்பவர்களாக இருக்கிறாங்க. இப்போ அந்த காலத்துல பல்வேறு நாடுகளில் உள்ள பல்வேறு கலாச்சாரங்கள் ட்ரெடிஷ்னல் மெடிசினை வந்து டீயை வந்து பயன்படுத்தியிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஈவன் லேட்டஸ்ட் மாடர்ன் ரிசர்ச் கூட சயின்டிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிக்கிறாங்கன்னா உடம்புடைய கிரானிக் கண்டிஷன்ஸ், அதாவது கேன்சர், ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீசஸ்க்குலாம் இன்டைரக்டாக வந்து டீ குடிப்பது வந்து பலனளிக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அது எந்த வகையான டீ, எப்படி குடிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வீடியோக்கு நடுவில் நம்ம சொல்லுவோம். அதை விட மிக மிக முக்கியமானது, சொல்வதற்கு மறந்தோ சொல்லப்படாமலோ இல்லை சொன்னது அதிகம் பேரை சென்று அடையாமல் இருக்கக்கூடிய டீயால் ஏற்படும் 3 மிக மிக ஆபத்தான விஷயங்களை பற்றி லேட்டஸ்டா வந்து அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் வெளியிட்ட ஒரு ஆய்வு அறிக்கை. அதன் அடிப்படையிலான சில விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த அமெரிக்கன் அமைப்பு டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஆஃப் மென்டல் டிசார்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துல வெளியிட்ட அவங்களோட ஆய்வறிக்கை தான். அதை படிக்கும்போது ஏற்பட்ட விஷயம் தான். அந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை நம்ம வெளியிடுறோம். சரி, டீ குடிப்பதனால் ஏற்படும் ஆபத்துல மிக மிக முக்கியமான நம்பர் 1 ஆபத்து, இப்ப எல்லாமே மேலோட்டமா தான் நம்ம சொல்ல போறோம். டானின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டீக்குள்ள இருக்குங்க. இந்த டானின்ஸ் வந்து உடம்புக்குள்ள போகவே கூடாத ஒரு விஷயம். இது போனா என்ன நடக்கும்னா, நீங்க சாப்பிட்ற உணவுகள்லயோ மற்ற விஷயங்களாலேயோ உடலால் உறிஞ்சப்படக்கூடிய உயிர் சத்துக்களை உடல் உறிஞ்சாமல் பார்த்துக்குது இந்த டானின்ஸ். அதாவது உடல் உயிர் சத்துக்களை உறிஞ்சினாதான் அது ஆக்டிவா வந்து கரெக்டா வந்து செயல்படும் இல்லையா. அந்த விஷயத்தை தடுக்க செய்யற விஷயம் வந்து இந்த டானின்ஸ் அப்படின்ற விஷயம் பண்ணுது. முக்கியமா என்னென்ன விஷயத்தை அது வந்து தடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிங்க் அப்படின்ற ஒரு விஷயம், கால்சியம் அப்படின்ற ஒரு விஷயம், அயன் அப்படின்ற ஒரு விஷயம், மிக மிக முக்கியமான 3. இப்போ இந்த 3 உடலுக்கு எவ்வளவு முக்கியமானதுன்றதை நம்ம ஏகப்பட்ட வீடியோவில் வந்து நம்ம சொல்லிட்டோம். இது 3ஐயும் உடல் உறிஞ்சுவதிலிருந்து இது தடுப்பது இந்த டானின்ஸ். அந்த டானின்ஸ் வந்து டீல இருக்கு, டீ குடிப்பதனால உடம்புக்கு போகுது. அடுத்தது வந்து விட்டமின்ஸை பொறுத்த வரைக்கும் வைட்டமின் B1 அப்படின்ற மிக மிக முக்கியமான வைட்டமினை உடல் உறிஞ்சுவதிலிருந்து இது தடுக்கிறது. வைட்டமின் B1 பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டு சொல்லுவோம். அவ்வளோ விஷயம் இருக்கு. குறிப்பா முக்கியமா சொல்லணும்னா, நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்துக்கும் பாதுகாப்புக்கும் அதை ஆக்டிவா வேலை செய்யறதுக்கும் வைட்டமின் B1 மிக மிக அவசியம். அப்ப அந்த வைட்டமின் B1 உடல் உறிஞ்சுவதற்கு தடையா இருக்குன்னா அந்த டானின்ஸோட எஃபெக்டை வந்து பாத்துங்க. ஸோ நம்பர் 1 விஷயம், இதுல அளவுக்கு அதிகமான டானின்ஸ் வந்து இருக்கு. அதனால இந்த டீயை குடிப்பதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்ததுதான் மிக மிக முக்கியமானது, இந்த டீல வந்து கெஃபைன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. இந்த கெஃபைன் தான் வந்து நமக்கு சோர்வா இருக்கும்போது, டயர்டா இருக்கும்போது, எதுலையும் ஈடுபாடு இல்லாத போது நம்ம டீ குடிச்சோம்னா திரும்ப சுறுசுறுப்பு வருது இல்லையா, வர்ற மாதிரி ஃபீல் பண்றோம் இல்லையா. அதுக்கு காரணம் இந்த கெஃபைன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இது வந்து நம்மளுடைய மூடை வந்து அதிகப்படுத்துது, நம்மளுடைய எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணதுல இருந்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுது. ஆனா டேஞ்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கெஃபைன் உடம்புக்குள்ள போய் அப்படி என்ன தீங்க செய்யுதுன்றத பார்ப்போம். இப்ப இந்த உடல் வந்து அதனுடைய ஆல்மோஸ்ட் எல்லா இயக்கமுமே அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தானாக செய்யணும். அது தானாக செய்யாத போதுதான் நம்ம மருந்து மாத்திரைகள் மூலமாகவோ இயற்கை உணவு மூலமாகவோ செயற்கையா அதை வேலை செய்ய வைக்கிறோம். ஓகேங்களா. இப்போ நம்மளுடைய ஒரு ஜீன்லயும் ஒரு டாலரன்ஸ் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது இப்படி செயற்கைத்தனமா அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி நம்ம வேலை செய்ய வைப்பதற்கான விஷயம்னு ஒன்று செய்யறோம் இல்லையா, அதனுடைய டாலரன்ஸ் இவ்வளவுதான் தாங்கும். அதை கூட அந்த மருந்து மாத்திரைகளோ மற்ற விஷயங்கள் மூலமாகவோ அது குறிப்பிட்ட அளவுக்கு தான், லெவல் வரைக்கும் தான் அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்ப அந்த ஜீன்களுக்கு உண்டான அந்த இன்ஃப்ளூயன்ஸ், உங்களுடைய பாடியோடைய டாலரன்ஸ் லெவல்ல உள்ள இன்ஃப்ளூயன்ஸை வந்து இது வந்து பாதிக்குது அப்படின்றாங்க. அப்ப கெஃபைன் உள்ள இருக்கிற வரைக்கும் உங்க உடலுக்குள்ள நடக்கிற அந்த மூடு பூஸ்டிங், மென்டல் அண்ட் பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ்ல உள்ள அந்த பூஸ்ட்,
இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போ கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே இந்த வேலைகள் மூடு பூஸ்டோ இல்லை மென்டல் ஃபிசிக்கல் பூஸ்டோ எதுவுமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து அடிக்ஷன் அப்படின்றது ஒன்று நடக்கும். அது இருந்தால் தான் இது நடக்கும்ன்ற நிலைமைக்கு பாடி கொண்டு போகும்போது, ஏன்னா ஆர்டிஃபிஷியலாக இதை பண்ணி பண்ணி அது தானாக பண்ண வேண்டிய செயலை நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ண உடம்புக்கு பழக்கி கொடுக்க அது வந்து அது இருந்தால் தான் வேலை செய்யும் அப்படின்ற நிலைமைக்கு வர்றது வந்து மிக மிக ஆபத்தானது. அதன் மூலமாகத்தான் அந்த டீ அடிக்ஷன், அந்த டீ குடிக்காம நம்மளால இருக்க முடியல அப்படின்ற நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்படுறோம். இந்த கெஃபைன் வந்து என்னென்ன பாதிப்புகளை உண்டு பண்ணுதுன்றதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சைட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அது அளவுக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு கொடுக்குது. இப்போ அடினோசைன் அப்படின்ற ஒரு பிரெயின் கெமிக்கல் தான் வந்து நம்மளை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் டயர்ட் ஆக்குறது, ஒரு விஷயத்தின் மேலே வெறுப்பு உண்டாக்குறது, ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது, ஒரு மாதிரி எரிச்சல் உணர்வோடு இருக்கிறது, வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் இந்த அடினோசைன் அப்படின்ற வந்து பிரெயின் கெமிக்கல். அந்த பிரெயின் கெமிக்கல் சுரக்காமல் இருப்பதற்கான என்னென்ன வழிகளை நம்ம பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம், சந்தோஷமாகவும் இருப்போம். அதுக்கு காரணமாக இருக்கிறது, அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அட்ரினலின் வந்து சுரக்கும் போது இந்த அடினோசைனுடைய இதை வந்து அது கண்ட்ரோல் பண்ணுது. அட்ரினலின்னா என்ன? நமக்கு ஒரு கோபம் வரும்போதோ சந்தோஷம் வரும்போதோ அட்ரினலின் சுரந்துருச்சு நமக்கு அதிகமாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் நமக்கு எனர்ஜி பூஸ்டராக இருக்குது. நமக்கு அது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சுரக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம், நல்லா வேலை செய்வோம், நல்லா சிந்திப்போம், எல்லாமே வந்து இருக்கும். நமக்கு வந்து ஒரு ஆக்டிவாக ஒரு வந்து என்ன வீரியமாக வந்து நம்ம இருப்போம். அப்போது இந்த அட்ரினலின் அப்படின்ற ஒரு விஷயத்தை தூண்டுவதற்கும் அடினோசைன் அப்படின்ற பிரெயின் கெமிக்கலை குறைப்பதற்கும் இந்த கெஃபைன் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே பயன்படுது. இது ஆர்டிஃபிஷியலாக செயற்கைத்தனமாக அது பண்ணுது. அப்போ நாளடைவில் இது இயற்கையாகவே உடம்பு செய்யணும். அடினோசைன் அதிகமாக சுரக்கும் போது இப்போ அட்ரினலின் சுரந்து அதை பேலன்ஸ் பண்ணுவதும், தேவையான நேரத்தில் எது சுரக்கணும் அப்படின்றத வந்து அது முடிவு பண்ணி தானாக செய்யணும் இல்லையா? அதை ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது வந்து இந்த கெஃபைன். அது டைம் பீயிங் நல்ல விஷயமா இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக இதை திருப்பி நம்ம அடிக்ஷன் ஆகி குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அது இல்லைன்னா இந்த வேலை நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம். அதன் மூலமாக ஆன்சைட்டி, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. அடுத்தது வந்து இன்சோம்னியா அப்படின்ற ஒரு விஷயம். இந்த இன்சோம்னியா அப்படின்றது எங்கே கொண்டு போய் விடும்னா ஸ்லீப் டிஸார்டர். ஸ்லீப்னா சரியான நேரத்தில் தூங்குறது, தூக்கமின்மை, இந்த மாதிரி விஷயம் நம்ம ஆல்ரெடி நிறைய இதில் சொல்லிட்டோம். நம்ம உடம்புக்குள்ள ஒரு சர்க்கேடியன் கிளாக் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அந்த கிளாக் படி நம்ம எப்போ தூங்கணும், எப்போ விழிச்சிட்டு இருக்கணும் அப்படின்றத அந்த ரித்தமிக்காக நம்ம உடம்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த டிஸார்டர் ஏற்பட்டதுன்னா ஏகப்பட்ட உடல் உபாதைகள் நமக்கு வரும்னு. இப்போ கெஃபைன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா டீ குடிக்க அது 5 மணி நேரம் உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு நீங்கள் டீ குடிக்கிறீங்கன்னா அது 11 மணி வரைக்கும் உங்கள் உடம்புல இருக்கும். இது என்ன ஆகும்னா எனர்ஜி பூஸ்டர், இந்த நம்ம சொன்ன விஷயத்தில் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதுனால நீங்கள் தூங்கவே முடியாது, தூக்கம் வந்து உங்களுக்கு வராது. தூக்கத்தில் ஒரு டிஸார்டர் வந்து ஏற்படும், நர்வஸ்னஸ் ஏற்படும். இந்த தூக்கம் கெட்டு போகும்போது உங்களுக்கு அத்தனை ப்ராப்ளம் வரும். அப்போ டீ குடிப்பது என்பது காலையில் எழுந்த பிறகு நம்ம சொல்ல போகிற விதத்தில் சொல்ல போகிற டைமில் அந்த டீயை தான் நீங்கள் குடிக்கணும். அப்போ அது வந்து காலையில் ஒரு விழிப்பு வரத்துக்கும் உங்களுக்கு அது 5 மணி நேரம் வந்து உங்கள் உடலில் இருப்பதற்கும் அது பயன்படும். குடிப்பதை அவாய்ட் பண்ணுவது நல்லது, இல்லைன்னா எப்படி குடிக்கணுன்றதை நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து டைஜஸ்டிவ் இஷ்யூஸ். இது என்ன ஆகும்னா வயிற்றில் உள்ள அந்த இரைப்பையினுடைய தோள்களை வந்து இரிட்டேட் பண்ணக்கூடிய வேலையை செய்யும். அப்புறம் வந்து சில முக்கியமான மூமெண்ட்ஸ், இந்த போவல் மூமெண்ட்ஸ், கொலோன் மூமெண்ட்ஸ் அப்படின்வாங்க. நம்ம உடல்ல சாப்பிடக்கூடிய உணவை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளிட்டு போகணும், அந்த மூமெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அதுக்கப்புறம் அது சிறுகுடல் பெருங்குடல்னு அந்த இதாகி அது கழிவுகளாக வெளியேற வரைக்குமான ஒரு மூமெண்ட் இருக்கு இல்லையா, பலவிதமான மூமெண்ட்டுகள். இந்த மூமெண்ட்டுகளை ஆக்டிவேட் பண்ணி ஸ்பீடப் பண்ணுற வேலையை வந்து இந்த கெஃபைன் வந்து பண்ணுதுங்க ஆர்டிஃபிஷியலாக. இது எல்லாமே செயற்கையாக பண்ணுது. இது இயற்கையாக நடக்கணும். அதை வந்து அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு லூஸ் மோஷன், கான்ஸ்டிபேஷன், வயிறு வலி, ஹார்ட் பர்னு, நெஞ்செரிச்சல்ன்றது ஏகப்பட்ட விஷயங்களை அளவுக்கு அதிகமாக டீ குடிக்கும் போது வந்து உங்களுக்கு நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் கேஸ்ட்ரின் அப்படின்ற ஒரு பொருள் வந்து இருக்குது. இதுதான் அந்த வயிற்றில் உள்ள உணவுப் பொருட்களை கொலோனில் நடக்கிற அந்த மூமெண்ட்டை வந்து அது பண்ணுது. இது ஸ்பீடப் பண்ணக்கூடாது, அது தானாக இயற்கையான முறையில் வந்து நடக்கணும். பெரிஸ்டால்சிஸ் அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து போவல் மூமெண்ட். அதை வந்து
இரைப்பையில் உள்ளதை அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறது வந்து இந்த பெரிஸ்டால்சிஸ் வந்து பண்ணுது. இது வந்து ஸ்பீடப் பண்ணுது, ஆர்டிஃபிஷியலாக பண்ணுது. எல்லாமே பண்ணுறதுனால தான் நம்ம டீ சாப்பிட்ட உடனே நம்ம லெட்ரின் போகிறதோ பாத்ரூம் போகிற இன்ஸ்டிங்க்ட் வந்து நமக்கு வருது இல்லையா. இது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயத்தை அது ஸ்பீடப் பண்ணுது. இது வந்து செயற்கையான முறையில் தொடர்ந்து வந்து நடக்கக்கூடாது. அப்படி நடந்ததுன்னா லாங் ரன்ல உங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்து வயிற்று பிரச்சனைகள் வந்து ஏகப்பட்டது வந்து உங்களுக்கு நடக்கும். அடுத்தது ரெப்டோமயாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா மசில் பிரேக் டவுன், அதாவது நம்மளுடைய தசை நார்களை வந்து பிரேக் டவுன் பண்ணி அதில் உள்ள கண்ணுக்கு தெரியாத சிறிய சிறிய மசில்ஸை வந்து நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல நம்ம ரத்தத்தில் கலக்க வைக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இங்கே நடக்குது. அதுதான் இப்போ நம்ம சொன்ன ரெப்டோமயாலிசிஸ் அப்படின்ற வேலை. இது அப்படி கலக்கிறதுனால என்ன விஷயம் வந்து நடக்கணும்னா பெரிய பெரிய விஷயங்கள், கிட்னி ஃபெயிலியர்லேருந்து மிகப்பெரிய விஷயங்கள் வந்து உடலுக்கான பாதிப்புகள் வந்து உடலுக்கு ஏற்படுகிறது. அப்போ அந்த மசில் பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டீ குடிக்கிறதுல உள்ள அந்த கெஃபைன் அப்படின்ற விஷயத்தால வந்து நடக்குது. அடுத்தது வந்து இது அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் முன்கூட்டியே நம்ம பேசணும் இல்லையா. அதை வந்து நம்ம பாடிக்கும் மைண்டுக்கும் வந்து ஏற்படுத்துது. இது அபாயகரமானது. அதுக்கு அடுத்தது வந்து பிளட் ப்ரெஷரை வந்து இது அதிகப்படுத்துது. பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்துறதோடு இல்லாமல் நம்ம ஹார்ட் பீட்டுக்குன்னு ஒரு ரிதம் இருக்கு, அந்த ரிதமிக்கா அந்த ஹார்ட் பீட் வந்து இருக்கணும் இல்லையா, அதை போய் ஆல்டர் பண்ணுது. இது ஆல்டர் பண்ணுறதுனால என்ன, அதுக்குண்டான விஷயங்கள் ஹார்ட் தப்பாக ஃபங்க்ஷன் ஆகும்போது என்னென்னலாம் நடக்குமோ அந்த விஷயம், இதெல்லாம் அளவுக்கு அதிகமான டீ குடிக்கும் போது வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த கெஃபைன் மூலமாக வந்து நடக்குது. அதுக்கப்புறம் ஃபட்டிக்னா எப்பவுமே ஒரு சோர்வு, தலையை கொண்டு போய் கீழே வைக்கிறது, அந்த மாதிரியான மிக பெரிய சோர்வு நிலையை வந்து மென்டலாகவும் பிசிக்கலாகவும் நமக்கு ஏற்படுத்தக்கூடியது இந்த கெஃபைன். இப்ப மூணாவது விஷயம் வந்து மிக மிக முக்கியமானது. நம்ம உடலுக்குள்ள எந்த ஒரு நச்சு பொருள் உள்ள போனாலுமே உடல் அதை ஆட்டோமேட்டிக்கா வெளியேற்றுற வேலையை வந்து பார்த்துறோம். அது வந்து அப்படி ஒரு ஆட்டோ இம்யூன் விஷயம் வந்து தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து உடலுக்கு இருக்கிறது. அப்படி இல்லைனா கூட மருந்து மாத்திரைகள் மூலமாகவோ இயற்கை உணவு மூலமாகவோ நம்ம அதெல்லாம் வெளியேற்றிக்கிறோம் இல்லையா. ஆனா உடல் வந்து சில விஷயங்களை வெளியேற்றுறதுக்கு மிக 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 சிரமப்படும். அப்படி என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா ஹெவி மெட்டல்ஸ். இது சுற்றுச்சூழல் பாதிப்பாலையும் நம்ம சாப்பிட்ற உணவுல உள்ள அந்த பெஸ்டிசைட்ஸ் அப்படின்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளாலையும் இன்னும் பல்வேறு விஷயங்களால இந்த ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்ற விஷயம் உடலுக்குள்ள போயிடுச்சுன்னா அது உடலை விட்டு வெளியேற்றுறது ரொம்ப ரொம்ப இந்த பாடி கஷ்டப்படும். அதனோட விளைவுகளா உங்களுக்கு உடல் உபாதைகள் நிறைய வந்து காமிக்கும். அப்போ இதுல வந்து மிக மிக முக்கியமான இந்த ஹெவி மெட்டல்ஸ் அதிகமாக உள்ள போறது நம்ம டீ குடிக்கிறதுனால. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த டீ செடி வளர்வதற்குண்டான சூழல், அந்த மண், அதுக்கப்புறம் அதில் அடிக்கக்கூடிய பெஸ்டிசைட்ஸ், ஸ்பெஷல் பெஸ்டிசைட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்களால அது அளவுக்கு அதிகமான ஹெவி மெட்டல்ஸை உறிஞ்சி அதை நம்ம சாப்பிட்றதன் மூலமாக அது உடலுக்குள்ள செல்லுது. அப்படி வந்து மிக மிக முக்கியமான ஹெவி மெட்டல்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அலுமினியம், லெட்டு, ஆர்சனிக், இது மூணும் மிக மிக விஷத்தன்மை உள்ள ஹெவி மெட்டல்ஸ். இது உடலுக்குள்ள இருக்கவே கூடாது, கொஞ்சம் கூட இதை வெளியேற்றணும். இது வந்து உடலுக்கு அதிக அளவில் உடலுக்குள்ள செல்வதற்கு இந்த டீ வந்து காரணமா இருக்கு. அப்புறம் வந்து ஃப்ளூரைடு அப்படின்ற ஒரு ஹெவி மெட்டல், அது மிகப்பெரிய நச்சு பொருள், அதுவும் வந்து உடலுக்குள்ள அதிக அளவு போறதுக்கான காரணம். இப்போ இந்த டீயை எப்படி வந்து தயாரிக்கிறாங்க, எந்த மண்ணில் தயாரிக்கிறாங்க, என்ன பூச்சிக்கொல்லி மருந்து போடுறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அதை அவ்வளவா கிளீனும் பண்ணாம அதை வந்து அப்படியே பவுடர் ஆக்கி நமக்கு டீ தூள் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா. இதுதான் வந்து ஆபத்தான விஷயம். அப்போ ஆர்கானிக்கான டீ, நம்ம முன்ன சொன்னோம் இல்லையா, ரீசன்ட் ரிசர்ச் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வந்து ஆர்கானிக்கான டீ. அப்போ உங்களால ஆர்கானிக்கான டீ தூள், இந்த மாதிரி நச்சு பொருள் கலக்காத ஆர்கானிக்கா வளர்க்கப்பட்ட டீ தூள் எது அப்படின்னு கேரண்டியா உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் அந்த டீயை நீங்க குடிக்காம இருக்கிறது நல்லது. ஆர்கானிக் அப்படின்னு கன்ஃபார்மா தெரிஞ்சதுன்னா அந்த டீயை வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை வந்து நீங்க குடிக்கலாம். சரி, இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நாலாவதா ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா டீ பேக்ல வருது இல்லையா, அந்த டீ தூளை வாங்கி குடிக்கவே குடிக்காதீங்க. ஆனால் இந்த டீ பேக் தயாரிக்கப்படக்கூடிய முறையும் அதை ப்ளீச் செய்யக்கூடிய முறையிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் 100% நம்ம உடலுக்கு ஆபத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்கும். டீ தூள் இல்லை டீ இலை டைரக்டா பறித்து ப்ராசஸ் பண்ணி வர விஷயம் இந்த மாதிரி ஆர்கானிக்கா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை நம்ம பயன்படுத்துவது நல்லது. சரி, என்னுடைய சஜஷன் என்னன்னா அந்த டீலேயே கிரீன் டீ, அதுவும் குவாலிட்டியான கம்பெனியில் உருவாக்கப்பட்ட ஆர்கானிக்காக உருவாக்கப்பட்ட கிரீன் டீ வந்து உடலுக்கு நல்லது செய்யுது. நம்ம சொன்ன இந்த டானின்,
கெஃபைன் இதெல்லாம் இந்த கிரீன் டீலையும் இருக்குது. ஆனால் அளவு மிக மிக கம்மியாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணாது, நன்மைகளை வந்து அதிகம் உண்டு பண்ணும். இந்த கிரீன் டீயோட நன்மைகளை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக நான் வந்து பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களால் டீ அவாய்ட் பண்ண முடியாதுன்னா காலையில் டீ குடிங்க, கிரீன் டீ குடிங்க, நல்ல கம்பெனி ஆர்கானிக்கான டீ தூளான்னு பார்த்து வாங்குங்க. அப்புறம் அந்த கிரீன் டீ பேப்பர் பேக்கில் வந்ததுன்னா அதை கட் பண்ணி அந்த தூளை வந்து போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க. இந்த விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் கட்டாயமாக, ஏன்னா 80% மேலே வந்து நம்ம டீ குடிப்பவர்களாக இருக்கோம், அதனால இவ்வளோ பெரிய ஆபத்துகள் இருக்குது அப்படின்னும் போது அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லையா? ஸோ உங்களுடைய நண்பர்கள் விருப்பமானவர்களுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.